ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்ல ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு வெண்ணு. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவளை பாத்தீங்கன்னா ஒரு ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து இன்னொரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. பின்னாடி அந்த பையன் அவளை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட தங்கச்சிக்கு கால் பண்ணி, ஏய் நான் லீஜிங் ஹோட்டல்ல மாட்டிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்துடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளை யாரோ வாயை பத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். இப்ப அவன் பாத்தீங்கன்னா போதையில கண்ணு மண்ணு தெரியாம அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அப்படியே மிட் நைட் ஆகுது. ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்து என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி கிளைண்ட பத்திரமா பாத்துக்க சொன்னா பாத்துக்க மாட்டியா, லூஸ் மாதிரி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கான்னு திட்டிட்டு இருக்க. எங்க அம்மாவோட மெடிக்கல் செலவை நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். எப்ப என்னையே விற்க ஆரம்பிச்சீங்களோ இனிமே நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு இவ சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சி தான் வரா. இவளோட பேரு பெய்யி. இப்ப அவ தங்கச்சி அவங்க அக்கா சொன்ன ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் படுத்துட்டு இருக்கான். இப்ப அவனை பார்த்த உடனே இது நம்ம அக்காவோட ஃபியான்சி ஆச்சே, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணியிருந்தாங்களே, இவர் கூட தான் இவ ஒன்னா இருந்திருக்காளா, என்னாச்சு இருட்டுல கண்ணு மூடி தெரியாம இருந்துட்டாங்களா அப்படின்னு வச்சுட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த ஆளு வேற பெரிய பணக்காரன், நம்ம வளைச்சு போட்டுக்கிட்டா எல்லாமே நமக்கு தானே. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஹீரோ கூட ஒன்னா படுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்க அந்த இடத்துல அவளோட தங்கச்சி தான் இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு, இதனால இந்த விஷயத்த ரெண்டு பேரும் மறந்துடலாம்னு சொல்ல, நீ எதுக்காகவும் கவலைப்படாது, இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட அம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கான். இப்ப அவ அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு கண்டிப்பா அவங்கள காப்பாத்தியே தீருவேன்னு இவ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோவோட தாத்தா தான் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி, ஏமா என் பேரனுக்கும் உனக்கு கல்யாணம் பண்றதா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் போட்டோம், மறக்காம என் வீட்டுக்கு வந்துரு, உங்க ரெண்டு பேருக்கும் உடனே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்ல இவ்வளவு தாத்தாவை பார்க்க போறா. இப்ப அவ தாத்தாவை பார்த்து, தாத்தா நேத்து நைட்டு என்கிட்ட ஒரு ஆளு தப்பா நடந்துக்க பார்த்தா, என் வாழ்க்கையே போயிடுச்சு, என் விருப்பத்தோட அது நடக்கலன்னு இவ நடந்த கதை எல்லாத்தையும் ஹீரோவோட தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா இவ தங்கச்சி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே தாத்தா காண்டாயிட்டு, ஏண்டா நீ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெண் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தானே அவங்க ஃபேமிலி கூட கான்ட்ராக்ட் போட்டோம், ஆனா நீ அவ தங்கச்சியை கூட்டிட்டு வந்து நிக்கிற, என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா பழைய கதையெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசாதீங்க, எனக்கு இப்ப இவ்வளவுதான் பிடிச்சிருக்கா அவ்வளவு பிடிக்கலன்னு சொல்ல, வைத்திய மாதிரி பேசாத, ஆல்ரெடி உங்க ரெண்டு பேருக்கு நான் எப்பயோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இதாங்க உங்களோட கல்யாண சர்டிபிகேட், இங்க பாரு 6 மாசம் அவ கூட நீ ஒன்னா வாழணும், அதுக்கப்புறமும் பிடிக்கலன்னா வந்து என்கிட்ட சொல்லு, அதுக்கு இடையில ஏதாவது வேலையை பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த சொத்துல இருந்து நயா பைசா கூட உனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல, சரி தாத்தா கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா ச்சே இந்த கிழமை எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வரானேன்னு தங்கச்சிக்காரி கோவப்பட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிடலான்னு எல்லாரும் ஒன்னா உட்காடுறாங்க. இப்ப தங்கச்சிக்காரியும் உட்கார்ந்த உடனே தாத்தா காண்டாயிட்டு, இது ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம், கண்டவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா நான் எப்படி சாப்பிடுறது, சோறு வேணா ஒண்ணு வேணா போங்கடான்னு தாத்தா அந்த இடத்த விட்டு போக. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேணாம், நான் அந்த இடத்த விட்டு போயிடுறேன்னு சொல்ல, நீ கவலைப்படாத கொஞ்சம் டைம் கொடு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல அவ்வளவு ஓகேன்றான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறான். நீ எதுவுமே சாப்பிடாம வந்துட்ட, உனக்காக தான் இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு மருந்து வாங்கணும், ஒரு 200 ரூபாய் காசு தேவைப்படுதுன்னு சொல்ல, காசு தேவைப்படுதா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை 200 ரூபாய் எங்க இருந்து வரும், சும்மா வந்துருமா, வேணா அந்த 200 ரூபாய்க்கு உன்னை என்கிட்ட வித்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பெட்ல புடிச்சு தள்ளி அவகிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளோட ட்ரெஸ் லைட்டா விளக்கிடுறான். பார்த்தா அவளோட ஷோல்டர்ல 2 காயம் இருக்கு. அதை பார்த்த உடனே நீ பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரியே இல்ல, ஆல்ரெடி யாரு கூட ஒன்னா ஸ்டே பண்ணிருக்க போலயே, ஏன் கூட ஒன்னா ஸ்டே பண்ற அளவுக்கு உனக்கு தகுதி இல்ல, இந்த அந்த காசை எடுத்துக்கிட்டு போய்த்தலன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் பண்றத பார்த்த உடனே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோ தனியா வந்துட்டு அவ யாரு கூட ஒன்னா இருந்தா எனக்கு ஏன் கோவம் வருது, நேத்து அவளும் அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருந்ததா தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருந்தா, ஒருவேளை இவ கூட தான் நான் ஒன்னா இருந்தனோ, வெயின்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன் நானு, ஹீரோக்கே ஒரு டவுட் இருக்கு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தவுடனே அவளை பாத்தீங்கன்னா கிளப்புக்கு தான் கிளம்பி வரா ஒரு ஆளை பாக்குறதுக்கு. எதுக்காக இங்க வந்திருப்பானா, அவளோட கிட்னியை விக்கிறதுக்காக ஆல்ரெடி டீலிங் பேசியிருப்பா, அவங்க அம்மாவை காப்பாத்தணும்ன்றதுக்காக அந்த விஷயமா பேசுறதுக்காக தான் கிளப்ல ஒரு ஆளை பாக்குறதுக்காக வரா.
இப்ப அவ உள்ள வந்தவன அந்த ஆள பாத்தீங்கன்னா, நீ தானே கிட்னிய விக்கிறதா இருந்த, வா வந்து பக்கத்துல உட்காருன்னா அவகிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. யோ, கிட்னிய விக்கிறதுக்காக தான் வந்தேன், இந்த பொழப்புக்காக வரலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னடி ஓவரா பேசுற, உனக்கு என்ன பண்றேன் பாருன்னு அவன் ஹீரோனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்க, இந்த சைடு அந்த கிளப்புக்கு வெளியே இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு வந்துடுறான். என்னங்க, உங்களை இந்த கிளப்புக்கு கூப்பிட்டது தப்பா போச்சு. ஏன்னா பக்கத்து ரூம்ல எங்க அக்கா இன்னொரு ஆள் கூட இருக்கா, அதை பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள போகலான்னு பாக்க, அத பார்த்தவன ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு போக, ஹீரோக்கு புரிஞ்சிருது இவகிட்ட யாரோ தப்பா நடக்க பாத்தாங்கன்றத. அத பார்த்தவன ஹீரோ உள்ள போயிட்டு அந்த குண்டனை அடி வெளுத்து கட்டிடுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடக்க பாப்பேன்னு சொல்ல, நாங்க ஒண்ணு தப்பாலாம் நடக்க பாக்கல, அந்த பொண்ணதான் என்ன செடியூஸ் பண்ணான்னு சொல்ல, ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எதுக்காகடி கிளப்புக்கு போன, அடங்கி வீட்டுல இருக்க மாட்டியான்னு அவளை புடிச்சு திட்டிட்டு இருக்க. இவளுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ அந்த குண்டனை புடிச்சு விசாரிக்கிறான். எதுக்காக அவகிட்ட தப்பா நடந்தா அவளை அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, பொண்ணு அழகா இருந்தா தெரியாதனமா பண்ணிட்டே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோவ்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன நேரமா பார்த்து இந்த தங்கச்சிக்காரி வந்து பேசிப்பா, இங்க பாரு, அவர்கிட்ட நீ எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவன் உன்னையும் கொண்டு போட்டுருவான், என்னையும் கொண்டு போட்டுருவான், உனக்கு மாசம் மாசம் 1 மில்லியன் பணம் தர ஓகேவான்னு சொல்ல, ஒழுங்கா பணத்தை தரணும், இல்லைன்னா உன்னை போட்டு விட்டுருவேன்னு அவன் மிரட்டியிருப்பான். அவன் மிரட்டினதுக்கு பயந்து தங்கச்சிக்காரியும் பணம் தரேன்னு ஒத்துட்டு இருப்பா. அதனாலதான் அவன் ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு தங்கச்சிக்காரிய மாட்ட வைக்காம தப்பிக்க வச்சிருவான். இப்ப அந்த சைடு ஹீரோக்கு ஒரு கால் வந்தவுடனே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல இந்த தங்கச்சிக்காரி தான் இருக்கா. இப்ப அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, என் அக்கா கிட்ட தப்பா நடக்க பார்த்தான்ல, அவனை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலான்னு போனேன், ஆனா அவன் என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காக போன, நான் பார்த்துட்டு இருப்பேன்ல, பாரு உனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, அதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க பாத்துக்க மாட்டீங்களான்னு இவ ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி போக, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருப்ப அதெல்லாம் பண்ணாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆள் வந்து, சார் மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்க, உங்களை காப்பாத்திடுச்சுன்னு சொல்ல, இவனும் ஹீரோயினை பாக்குறதுக்காக போறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாத்ரூம் போலான்னு வெளியே எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்க. அவளால சுத்தமா நடக்க கூட முடியல. அவ அதே இடத்துல மயக்கம் போட, அந்த இடத்துக்கு அவளை ஒரு பையன் காப்பாத்தினானே, அந்த பையன் தான் வந்து அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். இப்ப அவ கண்ணை முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா, நான் தாங்க உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூங்க, நான் பாத்ரூம் போகலான்னு பார்த்தேன், ஆனா என்னால சுத்தமா நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ அவளோட பேரை சொல்லிட்டு இருக்க. உன்னோட பேரு வெண்ணா, உங்க அம்மாவோட பேரு மெய் தானே அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஆமான்னு சொல்றா. ஏய், நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, உங்க அம்மா தான் நான் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, உங்க அம்மாவை என்னால மறக்கவே முடியாது, நீ நானும் சின்ன வயசுல கூட மீட் பண்ணிருக்கோம், என்னோட பேரு டேங் அப்படின்னு சொல்ல, டாங் இது நீயா, என்னால அதை நம்பவே முடியலன்னு ஹீரோயின் சொல்ல, அவன் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுனால ஹீரோயினோட கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி கையை பிடிச்சு பேச, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவன் ஹீரோ வந்து கட்டின புருஷன் இருக்கும்போது கண்டவனோட கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீங்க பாருங்க, நான் அவரை இப்பதான் பார்த்தேன், அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, 2 பேரும் பெட்ல ஒன்னா ஸ்டே பண்ண மாதிரி கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னு ஹீரோவில பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. சார், அவங்க உங்க பொண்டாட்டி தானே, அட்லீஸ்ட் கொஞ்சம் மரியாதையாவது பேசுங்க. சார், அவங்க என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கைய பிடிச்சேன், அதுக்காக உங்களை பத்தி தப்பா பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி இவன் சண்டைக்கு போயிட்டு இருக்க. ராங், அவர் கூட சண்டை போடாத, அதான் என்ன பாத்துக்க என் ஹஸ்பண்ட் வந்துட்டார்ல, ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ, நீ கிளம்புன்னு சொல்ல, அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவமே போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, எத்தனை நாள் தான் இப்படி நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க, அந்த கிளப்ல உனக்கு என்ன வேலை, எதுக்காக கிளப்புக்கு போனா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட கிட்னியை விக்கிறதுக்காக போனேன், எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக, ஆனா அவன் என்கிட்ட தப்பா நடப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, என் பொண்டாட்டியோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு அவ சொல்றா, அவங்களுக்கு என்னென்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தேவையோ அது எல்லாத்தையும் நீயே பார்த்து பே பண்ணிருன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் இந்த தங்கச்சிக்காரி ஓட்டி கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நம்ம 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் மாதிரி தான் போட்டுட்டு இருக்கோம், சோ அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா நான் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்றேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என் வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்த்து இந்த கடை நாடுன்னு ஹீரோ சொல்ல, எவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத தங்கச்சிக்காரி கேட்ட உடனே இவன் மேல சிம்பத்தியில லவ் வந்துட போகுது. ஃபர்ஸ்ட் 2 பேரையும் பிரிச்சே ஆகணும்னு இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டுல வேலைக்காரி மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவளோட வாழ்க்கை எப்படி வேலைக்காரி மாதிரி போயிட்டு இருக்க. அவளை பாக்குறதுக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவன் ஒரு கான்ட்ராக்ட கொடுத்து, இந்தா இது எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், 3 வருஷத்துக்கானது, உங்க அம்மாக்கு நான் பணம் கொடுத்தேன்ல, அதுக்கு ஏத்த மாதிரி என் வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்க்கணும், இதுல சைன் பண்ணுன்னு சொல்ல, இவ்வளவு அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி கொடுக்குறா. இப்ப சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை பாக்குறவங்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த வீட்டை தொடச்சு விட்டுட்டு இருக்க. அந்த வீட்டுக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. இப்ப அவ வந்து, எங்க அவரு, அவருக்காக நான் ஸ்பெஷலா கேக் ரெடி பண்ணேன், என் கையால கொடுக்க போறேன்னு
இவ ஹீரோ கிட்ட போயிட்டு இருக்க. ஹீரோவை இடுப்புல கைய வச்சுட்டு 2 பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப அந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, மேடம் கொஞ்சம் தள்ளி போறீங்களா? நான் அந்த இடத்த துடைக்கணும்னு சொல்ல, நீ இந்த வீட்டோட வேலைக்காரி. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கே ஆர்டர் போடுறியா? அவ எங்க வேணாலும் நிப்பான்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அமைதியாயிரா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, எங்க வேணாலும் நிக்கலாம். அதுக்குன்னு மாப்பு மேலயா ஏறி நிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடியே குரல வசதி பேசுற. ஒழுங்கா பேசுறீ இல்லன்னா சம்பளத்தை கட் பண்ணிடுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, பரவாயில்ல விடுங்க. அவளோட வேலையை நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? வாங்க போலான்னு சொல்ல, நீ அவ மேல ரொம்ப கருணை காட்டிட்டு இருக்க. சரி விடு. ஏய் மதிய லஞ்சுக்கு நல்ல சாப்பாடை செஞ்சு வை அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆர்டர் போட்டுட்டு போக, இவ்வளவு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறா. இப்ப சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த சாப்பாடு எடுத்து அவளுக்கு ஊட்டி விட, இந்த சூப்பு ரொம்ப உப்பா இருக்குங்க. வாயிலே வைக்க முடியலன்னு சொல்ல, ஹீரோக்கு செம கோவம் வந்துடுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்படியா வேலை பாப்ப? ஒழுங்கா ஒரு சூப்பு கூட செய்ய தெரியாதுன்னு ஹீரோனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றானா, நீ தானே இந்த சூப்பை செஞ்ச, நீயே குடிச்சிரு. இல்லன்னா உங்க அம்மாக்கு தேவையான மருந்த நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்ல, இவ்வளவு இந்த சூப்பை குடிக்கிறா. அதை குடிச்ச உடனே இவளுக்கு வாமிட்டா வர, ஹீரோயின் வேகமா வாமிட் எடுக்கிறதுக்காக போயிடுறா. அதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா பின்னாடியே போயிட்டு, சூப்பு குடிக்க சொன்னா என்னடி பண்ணிட்டு இருக்க? அந்த அளவுக்கு கேவலமா இருக்கா? நீ சமைச்சதை ஒன்னாலே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அந்த ஃபிளேவர் சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் நான் வாமிட் எடுத்தேன். ஒழுங்கா என் கிட்ட வராம தள்ளி போயான்னு இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, இங்க பாருக்கா, அவர் பண்ணதுக்காக நீ கோவப்படாத. அவர் என் மேல உள்ள காதல்னால இப்படி பண்ணிட்டாரு. கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லி உன்னை மன்னிக்க சொல்லிடுறேன்னு சொல்ல, உன்னோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஹிரேன் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா நைட்டு நீயே சமைச்சிரு. 3 வேளையும் எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடா செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு சரின்றா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹிரேன் பாத்தீங்கன்னா, அவளோட ரூம்ல குளிச்சுட்டு உள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து இவகிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்தவன ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு, எப்படா உள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை பாத்தீங்கன்னா, இவதான் என்ன உள்ள கூப்பிட்டா. அவ உள்ள கூப்பிடாம என்னால எப்படி இந்த வீட்டுக்குள்ள வர முடியும்னு சொல்ல, இந்த ஆளு யாருன்னே தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ ஹீரோயின் அரைஞ்சிடறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, எவ்வளவு தைரியம் இருந்தா கண்டவனை கூட்டிட்டு வந்து என் வீட்லயே இருக்க பாப்ப. உன்னை சும்மா விட மாட்டேன் வாடி அப்படின்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போக பாக்க, அவ வர மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்லயே கண்ட பசங்க கூட இருப்ப. நான் என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருந்தா உனக்கு வயிறு எரியுது. ஆனா நீ மட்டும் யார் யார் கூடயும் ஒண்ணா இருக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறான். இவன் இப்படி போனவன அந்த ஆள பாத்தீங்கன்னா, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டே பாருங்கன்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா அவளோட கார்டை கொடுக்குறான். அதை வாங்கினவன அந்த ஆள பாத்தீங்கன்னா, மேடம் இந்த மாதிரி நிறைய வேலைக்கு என்ன கூப்பிடுங்க, நானே வந்து பண்ணி தரேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இவ்வளவு ரூம்க்கு கூட்டிட்டு வந்து, உங்க அம்மாக்கு காசு தேவைன்னு சொன்ன, அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்டேன். அப்புறம் எதுக்காக இந்த பசங்க எல்லாம் இங்க வராங்க? உனக்கு வேற ஏதோ தேவைப்படுது போல, உன்னை நானே சாட்டிஸ்ஃபை பண்றேன்னு ஹீரோ அவளை கட்டாயப்படுத்தி அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் பாத்தீங்கன்னா, 200 ரூபாய் குடுக்குற அளவுக்கு கூட நீ ஒருத்தான ஆளே கிடையாது. கஸ்டமர் கிட்ட இப்படிதான் நடந்துக்குவியா? ஒழுங்கா நடந்துக்க மாட்டியான்னு ஹீரோ அவளை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோ இவ்ளோ மோசமான பொண்ணா தானே நினைச்சிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ரூம விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த தங்கச்சிக்காரி தான் நிக்கிறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என்னாச்சு? அவர் உன்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு போல அப்படின்னு சொல்ல, நேத்து நைட்டு வீட்டுக்குள்ள வந்த பையன் நீ அரேஞ்ச் பண்ண ஆளு தானே? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அவருக்கு நான் பொண்டாட்டியா இருக்கிறதுனால தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கா என் மேல பழிய போடுற? நான்லாம் எதுவும் பண்ணல. உன்னை பார்க்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத வை. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ மட்டும் தான் பாப்பன்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. உன்கிட்ட நான் நல்லவனை ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவரோட வாழ்க்கையை விட்டு முடிச்ச வரைக்கும் சீக்கிரம் போயிரு. இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நீ பாக்குற மாதிரி இருக்கும். வேணா ஒரு எக்ஸாம்பிள் காட்டவானு. இவ்வளவு பாத்தீங்கன்னா தரையில கீழே விழுந்துட்டு ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ண, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவ்வளவு தூக்கி உட்கார வைக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்னாச்சு? உன் கால் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல, என் கால் பரவாயில்ல. ஆனா அக்காவை எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒண்ணும் அவளை தள்ளி விடல. அவளதான் கீழே விழுந்துட்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல விடுங்க. அவளை எதுக்காகவும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிடலாம். நம்ம 2 பேருக்கு நடுவுல இந்த கான்ட்ராக்டே வேணாம். நான் உங்களோட பொண்டாட்டியா இருக்கிறது தான் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கும் பிரச்சனை இருக்காது, அவளுக்கும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி நாடகம்லாம் போடணும்னா அவளுக்கு எந்த ஒரு அவசியமும் இருக்காதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நான் மட்டும் என்ன உன்னை விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் தாத்தாவால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு என்ன தலையில தானே ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அப்படின்னா சீக்கிரமே டைவர்ஸ் பண்ணுன்னு இவ இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ பேசுறத பார்த்த உடனே ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, பரவாயில்ல விடுங்க. அவ பேசினத மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
அவளை விட்டுத்தல, எனக்கு தாத்தாவை தான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. இன்னும் 5 மாசம் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு வயசான பாட்டி நடக்க முடியாம இருக்காங்க. இப்ப அவங்க ஹீரோயினை பார்த்த உடனே, அம்மாடி என்ன அந்த கொஞ்ச தூரம் வரைக்கும் கூட்டிட்டு வரியா, என்னால சுத்தமா நடக்க முடியலன்னு சொல்ல, சரி வாங்க கூட்டிட்டு போறேன்னு ஹீரோயினை கூட்டிட்டு வரா. பார்த்தா அந்த இடத்துல ஆளுங்களே இல்ல. இப்ப அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தவுடனே அந்த கிழவி அந்த இடத்த விட்டு ஓடி போயிருது. பாட்டி ஓடி போன உடனே அந்த ரவுடி பசங்களோட வாயை பொத்தி கூட்டிட்டு வந்து ஹீரோயினை போட்டு புள்ளி பண்ணி அவளை பயங்கரமா அடிச்சிடுறாங்க. பார்த்தா அவளோட உடம்புல அங்கங்க காயமாயிடுது. எல்லாமே இந்த தங்கச்சிக்காரியோட வேலைதான். இப்ப அவளுங்களை பாத்தீங்கன்னா ஹீரோயினை இப்படி அடிச்சு போட்டுட்டு சீக்கிரமா உன் புருஷனை டைவர்ஸ் பண்ற வழியை பாருடின்னு அவளுங்க அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இப்ப மயக்கம் தெளிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். ஆல்ரெடி ரொம்ப வேர்க்குது. ஏன்னா இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு என்ன, உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு இவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஹீரோ அவளோட கையை பிடிச்சிடறான். கையை பிடிச்சோன்னா அவளோட காயம் வலிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா யாரு இப்படி பண்ணது, எப்படி உன் மேல இந்த காயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இந்த விஷயம் உனக்கு தெரியாதா எப்படி வந்துச்சுன்னு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெய் தான். நீ என்ன டைவர்ஸ் பண்ணி இந்த வீட்டை விட்டு அமிச்சாதான் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நீ எப்பதான் என்ன டைவர்ஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா நீயா போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு வந்து அவன் மேலே பழைய போட்டுட்டு இருக்கியான்னு ஹீரோ கேட்க, நான் பேசுறதெல்லாம் உனக்கு இப்படிதான் இருக்கும். உண்மை என்னன்றதை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உனக்கு தான் சுத்தமா கண்ணு இல்லைன்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்து அவளோட கழுத்தை பிடிச்சிடறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இங்க பாருடி, உனக்கு டைவர்ஸ் வேணும்னா அது இப்பவே தர நான் தயாரா தான் இருக்கேன். தாத்தாக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா உனக்கு எப்பவோ துரத்திருப்பேன்னு சொல்ல, அட போடா நீ வந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவ போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, டேய் பெய் யாராருக்கு கால் பண்ணிருக்கா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு டீட்டெயில் கண்டுபிடிச்சு எடுங்கடான்னு சொல்ல, ஹீரோவோட ஆளும் ஓகேன்றான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கிளப்புக்கு தான் போறான். எந்த கிளப்டான்னு பார்த்தா ஹீரோனை புள்ளி பண்ணி அடிச்சாலுங்களே அந்த கிளப்புக்கு தான். அந்த கிளப்புக்கு போனவனா அந்த பொண்ணுங்க வந்து ஹீரோவோட மடியில உட்காந்துட்டு ஹீரோவையே செடியூஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி பொண்ணுங்களை அடிக்கிறதுல நீங்க எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணையாவது நீங்க அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுங்களும் உண்மையை சொல்லிடுறாளுங்க. உண்மையை சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுங்க எல்லாரையும் பிடிச்சா அடி வெளுத்து கட்டிட்டு, இன்னொரு தடவை அந்த பெய் சொல்லி என் பொண்டாட்டி வெண்ணு மேல யாராவது கைய வச்சீங்களா உங்க எல்லாரையும் ஒரு வழி ஆக்கிருவேன்னு அவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை பாக்குறதுக்கு இந்த பெய் தான் வரா. இப்ப அவ வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோவோட கையை எடுத்து விட்டுட்டு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல, ஒன்னாலாம் ஸ்டே பண்ணக்கூடாது, இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, ஒன்னும் ஸ்டே பண்ணக்கூடாதா, அப்ப ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாமே இதை மறந்து போயிட்டீங்களான்னு இவ கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னது உண்மைதான். அதுக்காக சொந்த அக்காவே ஆளை வச்சு அடிப்பியா, இந்த மாதிரி காரியத்தை நீ பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, நான் வேணும்னு பண்ணல, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, காரணம் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, எந்த காரணம் வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி வேலை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது, என்னை விட்டு நீ தள்ளி இருக்கதா உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்னு இவன் ஒரு மாதிரி பேசிட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா இப்படியே போனா அவன் என்னை விட்டு போயிருவான், இவ்வளவு சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா இவ்வளவு துரத்தி விட்டு இவனை நான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு இவ அவளோட மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து, சார் அன்னைக்கு ஹோட்டல் ரூம்ல உங்க கூட ஒரு பொண்ணு ஒன்னா இருந்தாலே அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் எனக்கு கிடைச்சிருக்கு, நீங்க நல்லா பாருங்களேன் சிசிடிவின்னு இவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து காட்டுறான். இப்ப இந்த ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ரூமை விட்டு வெளியே போறா. அதுக்கப்புறம் தான் இந்த பேய் வந்து ஹீரோவோட ரூம்குள்ள வந்திருக்கா. சார் நீங்க பாத்தீங்களா, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு வெளியே வரா. அதுக்கப்புறம் தான் பேய் மேடம் உள்ள வந்திருக்காங்க. இடம் இருட்டா இருக்கிறதுனால ஃபேஸ் சரியா நமக்கு தெரியல. நீங்க காலையில பார்த்தது பேய் மேடம் தான், அவங்க தான் சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்ல, இப்ப ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அன்னைக்கு ஹீரோயின் தாத்தா கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, என்கிட்ட ஒரு பையன் தப்பா நடந்துக்கிட்டா அவன் யாருன்னு தெரியல, ஹோட்டல்ல என்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு. இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை நம்ம கூட ஒன்னா இருந்தது நம்மளோட பொண்டாட்டியா தான் இருக்குமோன்னு ஹீரோக்கு டவுட். இப்ப இவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கத இந்த தங்கச்சிக்காரி கேட்டுறான். இப்ப அவ இப்படி கேட்டதுக்கு அப்புறம் அந்த ராங்க பாக்குறதுக்காக தான் போறா. யாருன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை துரத்திட்டு வருமா இல்லையா, அந்த பையன் தான். இவனுக்கு தான் ஹீரோயினை விற்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த பையனை பார்த்து அவன் கூடவே இவ ஒன்னா ஸ்டே பண்ணிடுறா. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நீ யாரு கேட்டாலும் அவ உன் கூட தான் இருந்தான்னு சொல்லணும், புரிஞ்சுதா, அதை விட்டு மாத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல, கவலைப்படாத பேபி, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனான்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இவங்கள பாத்தீங்கன்னா இவன் கூட இப்படி ஒன்னா ஸ்டே பண்றத கேமரா மூலமா அங்க யாரோ பாத்துட்டு இருக்காங்க. ஆனா யாருன்னு தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க, அவன் ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப, பார்த்தா அவன் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டா போல. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நம்ம கூட ஒன்னா இருந்தது வெயில்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப கண்டிப்பா நம்ம பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா.
இப்ப வந்து உங்களுக்காக நான் ஸ்பெஷலா சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இனிமே சாப்பாடு எடுத்துட்டு கம்பெனிக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த இடத்த விட்டு போயிருன்னு ஹீரோ சொல்ல, ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க என்னை காதலிக்கிறீங்களா? வர வர என்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல, வித்தியாசமா நடந்துக்கிறேனா? என் ஃபியூச்சர் பொண்டாட்டி என் மேல இவ்வளவுதான் காதலா? நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் தான் கேட்கணும். மாடியில இருந்து கீழே குதிக்க சொன்னா கூட நீ குதிக்கணும்னு சொல்ல, அவன் அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த தங்கச்சிக்காரி அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, என்ன சாப்பாடான்னு இவ ஷாக் ஆகுறா. ஆமா ஏன் உனக்கு புரியலையா? சீக்கிரம் எடுத்துட்டு என் ஆபீஸ்க்கு வான்னு சொல்ல, இவ்வளவு சாப்பாடு எடுத்துட்டு ஹீரோவை பார்க்கலான்னு ஆபீஸ்க்கு வர, அங்க ரிசப்ஷன்ல இவ்வளவு உள்ள விட மாட்டேங்கிறாங்க. பாக்குறதுக்கு வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்க, எங்க போற? அப்பாயின்மெண்ட் இல்லாம சார பார்க்க முடியாதுன்னு சொல்ல, சார் தான் போன் பண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னாரு. என்ன உள்ள விடுங்க, நான் போய் சாப்பாடை கொடுக்கணும்னு சொல்ல, அவ்வளவு ஈஸியாலாம் உன்னை உள்ள விட முடியாது. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடின்னு ஹீரோனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இப்ப இப்படி தள்ளவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீயும் அவர்கிட்ட வேலை தான் பாக்குற, நானும் வேலை தான் பாக்குறேன். இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன்னு அவளை பிடிச்சு திட்டிட்டு இருக்க. சரி உன் பாஸ் வந்தா நீயே பதில் சொல்லிக்க, நான் கிளம்புறேன்னு இவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, வெண்ணி என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி கிட்ட இப்படிதான் நடந்துக்குவேன்னு சொல்ல, எனது பொண்டாட்டியானா அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. ஆமா, ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கும் வெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவ பேர் சொல்லும்போது கூட உன் காதுல விழலையா? என் பொண்டாட்டிய புடிச்சு கீழ தள்ளி விடுற. இனிமே இந்த இடத்துல நீ வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்ல, அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, பாஸ் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிராதீங்கன்னு கீழ உள்ள சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இவ இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ வந்து ஹீரோயினோட கன்னத்துல கைய வைக்க, அவ அந்த கையை தட்டி விட்டுடுறா. சும்மா நடிச்சிட்டு இருக்காத, இதுவும் உன்னோட பிளான் தானே? இங்க வந்திருக்க எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு வேணும்னே தானே உன் கப்பல்ல வேலை பாக்குற பொண்ண செட் பண்ணி வச்சிருக்க. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அந்த பெய்ய பத்தி நல்லா தெரியும். 2 பேருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. 2 பேரும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச் தான் சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, உண்மையாவே நான் உனக்கு உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் கிடையாதுன்னு சொல்ல, சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத. உங்க 2 பேரோட உண்மையான முகமே எனக்கு நல்லா தெரியும்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இவனை பாத்தீங்கன்னா, போய் போய் உனக்கு உதவி பண்ணணும்னு பார்த்தேன் பாரு, என்ன சொல்லணும்டி அப்படின்னு அவன் கத்திட்டு அந்த இடத்த விட்டு போறான். இந்த சைடு ஹீரோயின் கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க, அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. பார்த்தா அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இவ ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க, பக்கத்துல இவளோட ஃப்ரெண்டு டாங்கு தான் இருக்கான். இப்ப டாங்க பாத்தீங்கன்னா, நீ ரோட்ல விழுந்து கிடந்த, என்னாச்சு உனக்கு, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராங்க. இப்ப டாக்டர் வந்து நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க, 1 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டாக்டர் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஏன் இப்படி சொல்ற? இந்த குழந்தை உன் புருஷனோடது, அப்படி இருக்கிறப்ப உன் புருஷனுக்கு தெரியப்படுத்தணும்ல அப்படின்னு சொல்ல, இல்லடா நீ நினைக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கை கிடையாது, இது அவரோட குழந்தை கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நன்றி, நீ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், உங்க அம்மா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. நான் இப்ப நல்ல நிலைமையில இருக்கேன்னா அது காரணமே உங்க அம்மா தான். உங்க அம்மா இல்லைன்னா என்னால படிச்சிருக்கவே முடியாது. இந்த உதவி கூட நான் பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளியே வரா. இப்ப வெளியே வந்த உடனே அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு ஏன் ஹாஸ்பிட்டல் போனா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்க போனா உனக்கு என்ன, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, அப்படி இல்லைன்னா அந்த பேய்க்கு கால் பண்ணி பேசு, ஃபர்ஸ்ட் போனை வைடான்னு இவ போனை கட் பண்ணி விட்டுறா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்காக ஸ்பெஷலா சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருக்கும், ஹீரோயின் கூட தான் ஒண்ணா இருந்திருக்கோன்னு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நீ என் கூட ஒண்ணா சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்ல, சாப்பிட்டுட்டா போச்சுன்னு ஹீரோயினும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டெய்லி நைட்டு நீ என் கூட இப்படிதான் ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும்னு சொல்ல, நான் எதுக்காக உன் கூட ஒண்ணா உட்காரணும், அதான் அந்த பெய் இருக்கால அவளை கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இப்ப அந்த கால் வந்தோடனே, வந்தாச்சா இதோ உடனே கிளம்பிட்டேன்னு இவன் இந்த இடத்த விட்டு போக, எங்க போறேன்னு ஹீரோ கேக்குறான். நான் எங்க போனா உனக்கு என்ன, உன் வேலை ஏதாவது மட்டும் பாருன்னு இவ போயிட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட அங்கிளை பாக்குறதுக்காக தான் போறா. அவங்க அம்மாவோட சொந்தம். இப்ப அவரு ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இவ அவரை பார்த்து கூப்பிடுறதுக்காக போயிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என் பொண்டாட்டி நினைச்சு கொஞ்சம் கவலையா இருந்துச்சா, அதனாலதான் அவ கூடவே வந்துட்டேன்னு சொல்ல, இந்த பொண்டாட்டியா, எப்பமா உனக்கு கல்யாணம் நினைச்சுன்னு கேட்க, இப்பதான் அங்கிள் தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அங்கிள் என்னோட வீட்டுலதான் வந்து தங்கணும், ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கிளை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கிள் ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ 2 பேருக்காகவும் சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு அங்கிள் பாத்தீங்கன்னா, அம்மாவோட உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நல்லாதான் இருக்காங்க, சீக்கிரமே குணமாயிருவாங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
இப்ப அங்கிள் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இங்க பாரு அங்கிள் முன்னாடி நீ நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்கிட்ட நம்மளோட டைவர்ஸ் பத்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்ல, எதுக்காக அப்படி சொன்ன? நான் உன்ன டைவர்ஸ் பண்ண விரும்பல. உன் கூட சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். அத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் கிடையாது. உனக்கு தான் ஆல்ரெடி என்னோட தங்கச்சி இருக்காளே. அப்புறம் எதுக்காக என் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுற? உன்னோட எண்ணங்களே என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு குடுத்து பாரேன். கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, வாய்ப்பு குடுக்கலாம் எனக்கு டைம் இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு கட் பண்ணா அங்கிள் தான் காட்டுறாங்க. அங்கிள் அவரோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அவருக்கு ஹீரோயினோட அப்பா தான் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி, நீங்க ஃபாரின்ல இருந்து வந்ததா கேள்விப்பட்டேன். வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டுக்கு எதுக்காக வரணும்? நான் தான் வெண்ணோட வீட்ல தங்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, எதுல வெண்ணோட வீட்லன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. இப்ப அவர் இப்படி பேசி முடிச்சுட்டு வச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு அப்பா பொண்ணு 2 பேரும் பிளான் பண்றாங்க. வெண்ணோட வீட்ல தங்கிட்டு இருக்காங்கன்னா, மாப்பிள்ளை இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் நடுவுல இது ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு. இப்படியே போனா அவன் உன்ன கழட்டி விட்டுட்டு உன் அக்கா கூடவே வாழ ஆரம்பிச்சிருவான்னு சொல்ல, கண்டிப்பா அதுக்கு நான் வழி விடவே மாட்டேன். அவள ஒரு வழி ஆக்குவேன். அவங்க 2 பேருக்கு எதிரா பிளான் பண்ணலான்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டுக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. இப்ப அவ வந்து வேணும்னே ஹீரோயின வம்பிழுக்கிற மாரி பேச, "இங்க என்ன பண்ற? நீ பார்க்க வந்தது அவர தானே. போய் அவர பார்த்து பேசுற வழிய பாருன்னு" சொல்ல, "நான் அவர பார்க்கறதுக்காக வரல. உங்க அம்மாவ பத்தி பேசுறதுக்காக வந்தேன். மிஸ்ட்ரெஸ்ஸா இருந்து சீக்கிரமே செத்து போகணும்னு ஆசைப்பட்டவங்க தானே உங்க அம்மா. உங்க அம்மா மாரி கேவலமான ஆள நான் பார்த்ததே இல்லன்னு" அவங்க அம்மாவ பத்தி தப்பா பேச, ஹீரோயின் அவளுக்கு ஒரு ஆரைய போட்டுட்டு, "எங்க அம்மாவ பத்தி தப்பா பேசினேன்னா உன்ன சும்மா விட மாட்டேன். இங்கேயே கொன்னு போட்டுருவேன்னு" சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட அப்பாவும் வந்துடுறாரு. இப்ப அவர் வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ண அடிப்பா அப்படின்னு சொல்ல, உன் பொண்ண அடிக்கிறது மட்டும் இல்லையா, அவள இங்கேயே கொன்னு போட்டுருவேன் எங்க அம்மாவை பத்தி ஏதாவது பேசினான்னா. 2 பேரும் இந்த இடத்த விட்டு போய் தொலைங்கன்னு சொல்ல, என்னடி ஓவரா வாய் பேசுறேன்னு அவங்க அப்பா அடிக்கிற மாதிரி வர, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து பொண்டாட்டி உனக்கு என்னாச்சு? எதுவும் ஆகலையா? அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவும் ஆகலைங்க. நல்லாதான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளை எப்ப வந்தீங்க? நீங்க வீட்ல இல்லன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். என் பொண்டாட்டி ஆள் இல்லாதப்ப எதுக்காக வந்து புல்லி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அட புல்லி எல்லாம் பண்ணலப்பா. ஒரு நல்லது கெட்டது அப்பாவா இருந்து சொல்லிக் கொடுக்க கூடாதான்னு சொல்ல, நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க என் பொண்டாட்டிய கைய வைப்பியான்னு ஹீரோ கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவ்ளோ அப்பாவும் சேர்ந்துதான் என்ன புல்லி பண்ணாங்க. அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு தான் அப்பா அடிக்க வந்தாருன்னு சொல்ல, என்னம்மா இப்படி சொல்லிட்டு அப்பாவை பத்தி மாப்பிள அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்ல, என் பொண்டாட்டி சொல்றத நம்பணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். உங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டேன்ல, மாசம் ஒரு 10 மில்லியன் தர்றேன்னு, அத அப்படியே கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்ல, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா தங்கச்சிக்காரிக்கு ஒரு அறைய போட்டுட்டு, மாப்பிள மன்னிச்சிடுங்க, இனிமே வீட்டு பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்த உடனே இந்த தங்கச்சிக்காரிக்கு செம காண்டாகுது. இவ்வளவு எங்க அப்பா என்னையே ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏன் சோகமா இருக்க? நாளைக்கு உன்னோட பர்த்டே. இனிமே நீ சோகமாலாம் இருக்கக்கூடாது. சந்தோஷமா தான் இருக்கணும். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல, அத பத்தி யோசிக்க எனக்கு டைம் இல்ல. எனக்கு எங்க அம்மாவோட நெனப்பா தான் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கிட்ட வந்து அவளுக்கு சீட் பெல்ட்டா போட்டு விட்டுட்டு, ஆனா எனக்கு உன்ன பத்தி தான் கவலையா இருக்கு. என் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். நாளைக்கு உன் பர்த்டேக்கு நானே உனக்கு ஸ்பெஷலா சமைக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, உண்மையாவா? நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. உண்மைதான் சொல்றேன் வா பொண்டாட்டின்னு ஹீரோவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஃபோன் பேசிட்டு அவனோட கார் எடுக்கலான்னு கீழ வந்துட்டு இருக்க. அவன யாரோ அடிக்கிற மாரி வராங்க. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "யார்றா நீ? எதுக்காக என்ன அடிக்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதுக்காகவா? உன்ன போட்டு தள்ளுறதுக்காக தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவ அடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப அவனுங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி வந்து ஹீரோவ காப்பாத்த, அவ மண்டையிலே அடிபட்டுருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகலையே" அப்படின்னு சொன்னவாக, அவ அதே இடத்துல மயக்கம் போட, ஹீரோவ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இங்க என்ன சொல்றாங்கன்னா, "உயிருக்கு ஆபத்து ஒண்ணும் இல்ல. ஆனா மண்டையில தான் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. கண்ணு முழிச்சாதான் உறுதியா சொல்ல முடியும்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்து, "நான் எங்க இருக்கேன்? நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டாக்டர் என்ன இவ இப்படி பேசுறான்னு" ஹீரோ கேட்க, அவங்க பழச கொஞ்சம் மறந்துட்டாங்க. எல்லாமே டெம்பரவரியா தான். ஒரு மாசத்துல சரியா போயிரும்ன்னு சொல்ல, என்னது 1 மாசத்துல சரியா போயிருமான்னு இவங்க சொல்ற எதையுமே ஹீரோவால நம்ப முடியல. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, அவங்க மனசு கஷ்டப்படுற மாரி எதுவும் பேசாதீங்க. கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப அவள பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லங்க உங்க கூட பேசிட்டு வரும்போது யாரோ உங்கள அடிக்க பார்த்தாங்களே. நீங்க அவன் கூட பேசினத நான் ஃபோன்ல கேட்டுட்டு இருந்தேன். அதனால தான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்க அசிஸ்டன்ட்ட கேட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்னு" சொல்ல,
ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ மண்டையில தான் கொஞ்சம் அடிபட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்ல, மண்டையில அடிபட்டு இருக்குன்னா காசு செலவு பண்ணி அவள சரி பண்ணுங்க. அவ கூட நீங்க இருக்கணும்னு அவசியமான்னு ஹீரோயின் கேட்க, ஆமா அவ உயிர பணயம் வச்சு என்ன காப்பாத்திருக்காள. அப்ப அவள கூட இருந்து பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் சொல்ல, சீ தள்ளி போடா இனிமே உன் பேச்சையே நம்ப கூடாதுன்னு ஹீரோயின் கோவமா அந்த இடத்த விட்டு வர, ஹீரோ பின்னாடியே ஓடி வந்துட்டு, இங்க பாரு என் மேல கோவப்படாதன்னு சொல்ல, என் பர்த்டே அன்னைக்கு எனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லி நேத்து எதுதோ கதை விட்டுட்டு இருந்த, எல்லாம் நாடகம் தானே. உன் மனசுல அந்த பெய்தா இருக்கானா அவளையே கல்யாணம் பண்ணிக்க. அப்புறம் இதுக்காக என்கிட்ட பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன்னு ஹிரண் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா செமகாண்டாயிட்டு தனியா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு டாங் தான் வரான். ரெண்டு பேரும் எதர்ச்சியா தான் மீட் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேக்க வாங்கி வச்சுட்டு ஹீரோவை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அவன் சொன்னதை கேட்ட உடனே இவளோட மனசே கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனா அவன் இப்படி பண்றதை பார்த்த உடனே இவளுக்கு கோவம் வந்துச்சு. இப்ப அவ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டாங் வந்து, என்னாச்சு ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு என்னோட பர்த்டே எப்படி தனியா செலிப்ரேட் பண்றதுன்னு பார்த்தேன். அதான் நீ வந்துட்டல, ரெண்டு பேரும் ஒன்னா செலிப்ரேட் பண்ணலான்னு இப்பவே கேக் சாப்பிட்டுட்டு இருக்க. அவனும் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரோட்ல ஒன்னா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றனா, ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு என் கூட ஒன்னா சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வரல. அத நினைச்சுதான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து வென் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அவன் ஹீரோயினோட கைய பிடிச்சிடறான். அதை பார்த்தவன ஹீரோக்கு செம காண்டாயிட்டு, எதுக்காகடா என் பொண்டாட்டி கைய பிடிக்கிற, ஒழுங்கா அவ கைய விடுன்னு சொல்ல, அவ உன்னோட பொண்டாட்டியா இருக்கலாம் ஆனா அவ என்னோட ஃப்ரெண்டு, அவ ஒரு மனுஷி, அந்த விஷயத்த நீ மறந்துடாதன்னு சொல்ல, ஹீரோ அவனை அடிச்சிடறான். இவன் இப்படி பேசினவன இப்ப ஹீரோ அடிச்சதை பார்த்தவன அவனு ஹீரோ அடிக்க, ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நான் வந்தது என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்காக. சும்மா ரெண்டு பேருக்கும் நடுவுல குறுக்க வந்தேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்ல, என்ன பண்ணுவேனே தெரியாதா, உனக்குதான் உன் பொண்டாட்டியை சுத்தமா பிடிக்காதே, அப்புறம் என்னடா இங்க வந்து நடிச்சிட்டு இருக்க. நீ தான் டைவர்ஸ் பண்ண போறல, உனக்கு தான் ஆல்ரெடி வேற பொண்ணு இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் நடிக்கிறேன்னு கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம ஹீரோயினை கட்டாயமா அங்க இருந்து கூட்டிட்டு வரலான்னு பாக்க, இவ வர மாட்டேங்கிறா. அதை பார்த்தவன ஹீரோ அவளை தூக்கி வச்சிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தவன அங்க ரோட்ல நடந்து வந்த ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அங்க பாரு லவ்வர்ஸ் அப்படின்னு. அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா என் மானமே போது இறக்கி விடுறான்னு சொல்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இறக்கி விடுறேன்னு ஹீரோவில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் ஹீரோனுக்கு கால் அமைக்கி விட்டுட்டு, கால் ரொம்ப வலிக்குதா பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காது அப்படின்னு இவ கோவமா உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன் இப்படி என் மேல கோவப்படுற, நான் என்ன வேணும்னா அவ கூட ஒன்னா இருக்கணும்னு பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றதெல்லாம் நம்புறியா, என் தங்கச்சி ஒன்னா நம்பர் ஃப்ராடு, அவளை நீ வேணா நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட போயிட்டு, என் பொண்டாட்டி பொறாமப்படுற மாதிரி இருக்கு, என் மேல அந்த அளவுக்கு காதலான்னு சொல்ல, யாருக்கு பொறாம, அதெல்லாம் ஒண்ணு பொறாம இல்லையேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு அவனோட ஆளுங்க கால் பண்ணி, சார் இந்த வெய்ய மாடியில இருந்து கீழே குதிச்சிட்டு பண்ணி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு தான் கிளம்பி போறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா, இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் கீழே குதிச்சிருவேன், எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அப்படி சொல்ற, உனக்காக நாங்க இருக்கோம் கீழே வான்னு ரெண்டு பேரும் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவளை ரூமுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளை பாத்தீங்கன்னா எனக்கு யாராவது கிரேப்ஸ் ஊட்டி விடுங்களேன்னு சொல்ல, ஹீரோ அந்த கிரேப்ஸ் எடுத்து ஊட்டி விடுற மாதிரி போயிட்டு ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இவன் ஊட்டி விடுறத பார்த்தவனா ஹீரோயினும் ஹீரோக்கு ஊட்டி விட, இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தவனா அவளுக்கு செமகாண்டாக ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, சார் பெய்யோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஆளுக்கு ஒரு 15 மில்லியன் பணம் போயிருக்கு, அதுவும் பெரிய அமௌண்ட். அது மட்டும் இல்லாம அந்த ஆள் நாளைக்கு ஃபாரின் கிளம்பி போறான், அதுவும் அமெரிக்காக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி என்ன டீலிங்கா இருக்கும் ரெண்டு பேருக்குன்னு ஹீரோ கேக்குறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா சொல்லப்போனா வெண்மேடத்தோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனுச்சு. அது சாதாரணமா உடம்பு சரியில்லாம போகல, அவங்களுக்கு பாய்சனை கொடுத்துதான் உடம்பு சரியில்லாம போக வச்சிருக்காங்க. அந்த பாய்சனை கொண்டு வந்தது அந்த ஆள் தான். அதுக்காக தான் அவங்க 15 மில்லியன் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த ஆளு ஃபாரின்க்கு கிளம்பி போயிட்டானா நம்மளால அவனை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்ல, அவனை பத்திரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு ஹீரோ சொல்ல, இவனும் ஓகேனா அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக போறான். இப்ப ஹீரோவோட ஆளுங்க வந்து அந்த ஆளுக்கு அடிய போட்டு அவன் அங்க இருந்து புடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எதுக்காக என்னோட அம்மாக்கு பாய்சன் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ சார் நான் ஏதோ வேணும்னு பண்ணல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எல்லாமே பெய் சொல்லிதான் பண்ணேன், அவங்கதான் எனக்கு காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, காசு கொடுத்து அவங்க இன்னும் நிறைய வேலை அந்த வெண்ணிக்கு எதிராக பண்ண சொல்லுவாங்க. நானும் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் காசுக்காக பண்ணிட்டு இருந்தேன். மத்தபடி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் காசுக்காக தான் இப்படி பண்ணேன்னு அந்த ஆளு சொல்லிட்டு இருக்க. அப்ப அது எல்லாத்துக்கும் காரணம் பெய் தானே ஹீரோ கேட்க, அவனும் ஆமான்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா பெய் கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கா.
இப்ப இந்த பேய் பாத்தீங்கன்னா, "நீ என்னோட அக்கான்னு சொன்னல்ல, என்ன நல்லபடியா பாத்துக்கன்னு நல்லவ மாரி பேசிட்டு இருக்க. நீ நடிச்சிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் முன்னாடியே தெரிஞ்சுச்சு. ஆக்சுவலா அந்த உண்மைய கண்டுபிடிச்சதே அவர் தான் தெரியுமான்னு" ஹீரோயின் சொல்ல, இவளோட உண்மையான முகம் வெளிய வந்துருது. "நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுச்சா? அப்படின்னா நீ எப்ப அவன் வாழ்க்கைய விட்டு போவ? நீ அவனோட வாழ்க்கைய விட்டு போக மாட்டனா? நானே உன்ன பொறுமையா மேல அனுப்புறேன்னு" இவ கையில கத்திய வச்சுட்டு ஹீரோயின குத்துற மாரி வர, ஹீரோயின் பாத்தீங்கன்னா தடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, அந்த கத்தி அவ மேலயே குத்திருது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிடலுக்கு வெளிய நிக்க, ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நான் அவள எதுவும் குத்தல. நான் எதுவும் பண்ணலன்னு" சொல்ல, "அந்த இடத்துல சிசிடிவி இருந்துச்சுன்னு எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மேல எந்த தப்பும் இல்லன்னு" அவள சமாதானப்படுத்திட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "அவ நல்லபடியா தான் இருக்கா. அவளுக்கு ரொம்பலாம் அடிபடல. லைட்டான காயம் தான். சீக்கிரமே அவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சுருவான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த தங்கச்சிக்காரிய பாக்குறதுக்காக தான் உள்ள வரான். அவன் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சதுக்கு அப்புறம். இப்ப அவ கண்ண முழிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் மூஞ்சி பாக்க இன்னசென்ட்டா இருக்கு. ஆனா நீ பண்றதெல்லாம் பாக்க இன்னசென்ட்டா தெரியலையே. என்னென்ன கேடி வேல பாத்துருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுற எதுவுமே எனக்கு சுத்தமா புரியலன்னு" சொல்ல, ஹீரோ அந்த எவிடன்ஸே காட்டிடுறான். ஹீரோயினோட அம்மாக்கு பாய்சன் குடுத்ததா சொல்லியிருப்பான் இல்லையா ஒருத்தன். அவன பாத்தீங்கன்னா, பேய் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லியிருப்பான். அந்த வீடியோவ எடுத்து காட்ட, "இதெல்லாம் ஃபேக். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு" சொல்ல, உங்க அக்காவோட அம்மாலாம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு ஹீரோ கேட்க, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னும் நீ என்னென்ன வேலை பார்த்திருக்கியோ அது எல்லாத்துக்கான எவிடன்ஸ் இருக்கு. அன்னைக்கு உன் அக்கா கிட்ட தப்பா நடக்கிறதுக்காக ராங் அனுப்புனது நீ தானேன்னு சொல்ல, இல்ல எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க அந்த ராங்கையே புடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, சாரி பேபி, இதுக்கு மேல என்னால உண்மைய மறைச்சு வைக்க முடியல. அதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றன்னா, உனக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட குடுத்துட்டேன். இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இங்க கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்ல. இவள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் அவள அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வீட்ல இருக்க. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, "இங்க பாருடி என் பொண்ண விட்டுரு. அவள எதுவும் பண்ணாத. அவள ஜெயில்லலாம் போடாதன்னு" சொல்ல, "எங்க அம்மாவ கொலை பண்ண பார்த்திருக்கா. அவள ஜெயில்ல போடாதன்னு சொல்ற. நாளைக்கு உன்னையும் கொலை பண்ணிருவா. அவ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட அம்மாவ தான் காட்டுறாங்க. அவங்க கோமால இருந்து கண்ண முழிச்சுட்டாங்க. இப்ப அவங்க கண்ண முழிச்ச விஷயம் தெரிஞ்ச உடனே, ஹீரோயின் அவங்க அம்மாவ பார்க்க போக, அந்த இடத்துல இந்த டாங்குமே இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களால பேச முடியுதான்னு" சொல்ல, "ஆமாம்மா நான் எந்திரிச்சுட்டேன். எனக்கு எதுவும் ஆகல. நீ தான் என்ன காப்பாத்திட்டியேன்னு" அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. "அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேய் தாம்மா. அவ தான் உங்கள இப்படி பண்ணிட்டா. உங்களுக்கு பாய்சன் குடுத்து தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இனிமே அவங்க 2 பேரையும் நீங்க நம்பாதீங்க. உங்க ஹஸ்பண்டையும் நம்பாதீங்க. இனிமே நீங்க என் கூட வந்துருங்க. நான் உங்கள நல்லபடியா பாத்துக்கிறேன்னு" சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அம்மா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லல. நீங்க கோமால இருந்ததுனால சொல்ல முடியலன்னு" சொல்ல, "பரவால்லம்மா, நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்ன்னு" அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மாவ பாத்து முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு 2 பேரும் வெளிய வந்துடுறாங்க. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவன பாத்தீங்கன்னா, ஒரு வழியா அம்மா கண்ண முழிச்சுட்டாங்க. "இதுக்கப்புறம் என்ன? உன்னோட டைவர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் வேன்." இப்ப அவன பாத்தீங்கன்னா, டைவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரிடா, என்னால முடியாதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "அப்ப அந்த குழந்தைய என்ன பண்ண போற? அபார்ஷன் பண்றதா சொன்ன. ஆனா இன்னும் அபார்ஷன் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, "பொண்டாட்டி நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. "ஆமா, நான் பிரெக்னன்ட்டா தான் இருக்கேன். அதுக்காக நீ ஏன் சந்தோஷப்படுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா இது என்னோட குழந்தை. அப்ப எனக்கு சந்தோஷமா தானே இருக்கும்ன்னு" சொல்ல, "இது ஒண்ணும் உன்னோட குழந்தை கிடையாது. அன்னைக்கு அந்த ஹோட்டல் ரூம்ல நான் ஒரு பையன் கூட ஒண்ணா இருந்தேன். அந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. "அட அந்த பையன் நான் தான் பொண்டாட்டி. நான் தான் உன் கூட ஒண்ணா இருந்தேன். நீ என் கூட ஒண்ணா இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு உன் தங்கச்சிக்காரி வந்தா. அதனால தான் அவள நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இல்லன்னா அவளெல்லாம் நான் வீட்டுக்கே கூட்டிட்டு வர மாட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "அன்னைக்கு நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அதனால தான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு." "சரி விடு. என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பொண்டாட்டியா போயிட்ட. நமக்குள்ள நடந்தது லீகலா மாறிருச்சு. ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கன்னு" ஹீரோ அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண, இவளும் அந்த ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரோட கல்யாண நாள தான் காட்டுறாங்க. ஹீரோ, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர் முன்னாடி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவளோட அம்மாக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவ தங்கச்சிய பத்தின நியூஸ் தான் போட்டிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க தங்கச்சி ஜெயில்ல சூசைட் பண்ணிக்கிட்டான்னு. இப்ப அந்த நியூஸ பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, "என் தங்கச்சி ஜெயில்ல சூசைட் பண்ணிக்கிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவள பத்தி நீ கவலைப்படாத. அவ வாழ்க்கையில பண்ணது எல்லாமே தப்புதான்னு" சொல்ல, "வாழ்க்கையில பண்ணது தப்பா இருக்கலாம். ஆனா அவ சூசைட் பண்ணத நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அத பத்தி நீ கவலைப்படாத. உன் குழந்தைய பத்தி மட்டும் கவலைப்படு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் சரின்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட டெலிவரி நாள தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு, என் பொண்டாட்டிக்கு எப்பதான் குழந்தை பிறக்கும்? கிட்டத்தட்ட 15 நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வெளிய வரலையேன்னு இவன் புலம்பிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் வந்து, "உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு" சொல்ல, இவங்க சொன்னத கேட்ட உடனே ஹீரோக்கும் தாத்தாக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா 3 பேரும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவ தான் காட்டுறாங்க. என்னடா இது கல்யாணத்துக்கு அப்புறம் டெலிவரி, டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தனா 3 வயசுல ஒரு குழந்தை அப்படின்ற மாரி தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா 3 வருஷத்துக்கு அப்புறமா கதைய காட்டுறாங்க. ஹீரோ, ஹீரோயின் அவங்க குழந்தை 3 பேருமே ஒண்ணா சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்படி ஒண்ணா சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, புடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.